திருப்பரங்குன்றத்தில் வெளுத்து வாங்கிய கனமழையால் கோயில் வளாகத்திற்குள் தண்ணீர் புகுந்தது. திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் கார்த்திகை தீப திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக நேற்றிரவு பட்டாபிஷேகம் நடைபெற்றது. இதற்காக பக்தர்கள் கோயிலில் குவிந்திருந்த நிலையில் திடீரென மழை வெளுத்து வாங்கியது. அரை மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் கோயில் வளாகத்திற்குள் தண்ணீர் புகுந்தது. மேலும் கோயில் வாயிலில் பக்தர்கள் விட்டுச் சென்ற காலணிகள் மழை நீரில் அடித்துச் செல்லப்பட்டன. மழை நின்றபின் ஏராளமான பக்தர்கள் தங்களது காலணிகள் கிடைக்காமல் ஏமாற்றமடைந்தனர். திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி தொடங்கியுள்ள கால்நடை சந்தையில் மாடு, குதிரைகளை வாங்க ஏராளமானோர் ஆர்வத்துடன் குவிந்தனர். சந்தையை காண வந்திருந்த சிறுவர்கள் அங்கு சவாரிக்காக நிறுத்தப்பட்டிருந்த ஒட்டகத்தில் உற்சாகமாக சவாரி சென்று மகிழ்ந்தனர். நடிகரும் இயக்குநருமான சசிகுமார் கும்பகோணம் ஆதிகும்பேஸ்வரர் கோயிலில் சாமி தரிசனம் செய்தார். கும்பகோணம் ஆதிகும்பேஸ்வரர் கோயிலில் குடமுழுக்கு விழா நேற்று முன்தினம் வெகு சிறப்பாக நடைபெற்ற நிலையில் நடிகரும் இயக்குநருமான சசிகுமார் மற்றும் நடிகர் துரை சுதாகர் ஆகிய இருவரும் கோயிலுக்கு வந்து சாமி தரிசனம் செய்தனர். பின்னர் யானை மங்கலத்துக்கு சசிகுமார் பழங்களை வழங்கி ஆசி பெற்றார். கேரளாவில் ஐயப்ப பக்தர்களுடன் இணைந்து நடத்துனரும் சரண கோஷமிட்ட வீடியோ இணையத்தில் பரவலாகியுள்ளது. கேரள மாநிலம் நிலக்கல்லில் இருந்து எரிமேலிக்கு சென்ற அரசு பேருந்தில் ஐயப்ப பக்தர்கள் அதிகம் பேர் பயணித்தனர். அப்போது அவர்களுடன் சேர்ந்து வைபான நடத்துனர் தாமும் நடனமாடி சரண கோஷமிட்டார். பீகார் சட்டமன்ற தேர்தலில் ஐக்கிய ஜனதாதளம் கட்சி சார்பில் போட்டியிட்டு வென்ற பெண் ஒருவர் எம்எல்ஏவாக உறுதிமொழி ஏற்க முடியாமல் திணறிய காட்சி இணையத்தில் பரவலாகியுள்ளது. विधि द्वारा करती हूँ हुई हूँ संविधान के प्रति सच्ची बोलिए ना अनुसार दूंगी. हाँ பீகாரின் செல்வாக்குமிக்க அரசியல்வாதியான பாகுபலி என அழைக்கப்படும் ராஜ்பல்லாவின் மனைவி விபாதேவி ஜேடியு சார்பில் நவாடா தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இதனையடுத்து பீகார் சட்டமன்றத்தில் தாய்மொழியை கூட வாசிக்க இயலாத ஜேடியு எம்எல்ஏ விபாதேவி உறுதிமொழி ஏற்க திணறினார். வாசிக்க தெரியாமல் விடித்த விபாதேவிக்கு மற்றொரு உறுப்பினரான மனோரமா தேவி ஒவ்வொரு வார்த்தையாக கூறினார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஔரையா நகரில் சாதாரணமாக பானிபூரி சாப்பிட்டுக் கொண்டிருந்த ஒரு பெண்ணுக்கு எதிர்பாராத அதிர்ச்சி நிகழ்ந்துள்ளது. பானிபூரியை சாப்பிடுவதற்காக வாயை நாக திறந்தபோது அவரது தாடை விலகியதால் வாயை மூட முடியாத நிலை ஏற்பட்டது. பயங்கர வலியுடன் துடித்தபடியே அவர் மருத்துவமனைக்கு ஓடிய சம்பவம் இணையத்தில் பரவலாகியுள்ளது. ஆரம்பகட்ட சிகிச்சையில் தாடையை எளிதில் மீண்டும் பொருத்த முடியவில்லை. தாடை விலகல் சுலபமாக சரி செய்ய முடியாத அளவுக்கு சிக்கலாக இருப்பதை மருத்துவர்கள் உணர்ந்தனர். ஒரு கட்டத்திற்கு பிறகு பெண்ணின் வாயை சரி செய்தனர். கேரள மாநிலம் இடுக்கியில் புலம்பெயர்ந்த தொழிலாளி ஒருவரை ஏற்றிக்கொண்டு சென்ற ஆம்புலன்ஸ் வாகனத்தை வழிமறித்து பயம் காட்டிய யானையின் வீடியோ இணையத்தில் வைரலாகியுள்ளது.
இடுக்கி மாவட்டத்தில் கட்டுமான பணியின் போது புலம்பெயர்ந்த தொழிலாளர் கீழே விழுந்ததால் காலில் பலத்த காயமடைந்தார். அவரை ஏற்றிக்கொண்டு ஆம்புலன்ஸ் வாகனம் சென்ற நிலையில் சாலையில் நின்றிருந்த யானை ஒன்று வாகனத்தை வழிமறித்து போக்கு காட்டியது. குஜராத்தின் பாவ்நகர் மாவட்டத்தில் 3 அடி உயரம் மற்றும் 20 கிலோவுக்கும் குறைவான எடை கொண்ட ஒருவர் மருத்துவராகி பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளார். உடல் இயக்க குறைபாட்டால் பாதிக்கப்பட்ட கணேஷ் பாரையா 2018ஆம் ஆண்டு நீட் தேர்வை எழுதிய நிலையில் அவரது உயரத்தை காரணமாக கூறி MBBS சேர இந்திய மருத்துவக் கழகம் அனுமதி மறுத்தது. இதை எதிர்த்து குஜராத் உயர்நீதிமன்றத்தில் கணேஷ் வழக்கு தொடர்ந்தார். அங்கு தீர்வு கிடைக்காததால் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். 4 மாத சட்ட போராட்டத்திற்கு பிறகு உயரத்தை மட்டுமே காரணமாக கூறி கணேஷுக்கு MBBS சேர்க்கை மறுக்கக்கூடாது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. 2019இல் MBBS சேர்ந்து படிப்பை முடித்த கணேஷ் அரசு மருத்துவமனையில் பணியாற்றி வருகிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.